Hi students, இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். தமிழ்ல மின் துகள்களின் தொடர் பரவலால் உருவாகும் மின்புலம். இதுக்கு முன்னாடி கூலும்ஸ் லா, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதில் டூ சார்ஜ் இடையே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு, எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்ட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். சரியா? அந்த ஈக்குவேஷன் இந்த கொஸ்டினுக்கு, அதாவது கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பொருந்தாது. ஏன்னா அங்க டூ சார்ஜுக்கு இடையே எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதாவது டிஸ்கிரீட் சார்ஜ். சரியா? அதாவது தமிழ்ல பிரிநிலை தன்மை. இது வந்துட்டு டூ சார்ஜுக்கு இடையே எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்னு பாக்குறது. பட் இங்க மெனி சார்ஜ் இருக்குது. கன்சிடர் இர்ரெகுலர் ஷேப் கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதுல மில்லியன் கணக்குல சார்ஜ் இருக்கும். அதுக்கிடையே எவ்வளவு ஃபோர்ஸ், எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்ட்டு அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியாது. சரியா? பட் என்ன பண்ணலாம்னா, அதுக்கு உள்ளேயே, அந்த ஆப்ஜெக்டுக்கு உள்ளேயே நாம ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? இங்க ஒரு ஆப்ஜெக்ட் டெல் Q1, இங்க ஒன்னு டெல் Q2, இங்க ஒன்னு டெல் Q3. ஸோ இதுல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்ட்டு கால்குலேஷன் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் தான் கால்குலஸ் மெத்தட், தமிழ்ல நுண்கணித முறை. ஓகே, தென் the electric field at a point P due to charged object del Q1, del Q2, del Q3. அதனோட யூனிட் வெக்டர் R1 cap, R2 cap, R3 cap, distance R1, R2, R3. Okay. Then the charge del Q1 ஓட electric field del U1 vector, அந்த டைரக்ஷன் பாருங்க வெளிநோக்கி இருக்குது, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ். இது del Q2, அதனோட electric field del E2 vector, del Q3 க்கு del E3 வெக்டர். அப்ப இந்த சார்ஜ் del Q1 ஓட டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கம்மியா இருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் இங்க அதிகமா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கம்மியா இருக்கும். இங்க டிஸ்டன்ஸ் இங்க டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அதிகமா இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கம்மியா இருக்கும். இங்க பாருங்க, இது அதிகமா இருக்குதா, இது கம்மியாகுது. இது கம்மியாகுதா டிஸ்டன்ஸ், இங்க லென்த் அதிகமா இருக்குது. ஓகே, அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாத்தையும் நம்ம சம் அப் பண்றோம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் ஈக்குவல் டு del E1 வெக்டர் பிளஸ் del U2 வெக்டர் பிளஸ் del E3 வெக்டர் பிளஸ் டாட் 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 பிளஸ் அப் டு del En வெக்டர். ஓகே, இதுக்கு ஈக்குவேஷன் இருக்குது, நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். E டோட்டல் வெக்டர் ஈக்குவல் டு 1/4π0 del Q1 by R1 peak square into R1 peak cap plus 1/4π0 del Q2 by R2 peak square, இதுக்கு R2 peak square into R2 peak cap. அப்படி போயிட்டே இருக்கும் up to nth வரைக்கும். அதாவது 1/4π0 del Qn by Rn p square into Rn p cap. ஓகே, இதெல்லாம் 1/4π0 கான்ஸ்டன்ட். இந்த டேர்ம்ல இருக்குது, இந்த டேர்ம்ல இருக்குது, இந்த டேர்ம்ல இருக்குது. அதனால எடுத்து வெளியே போட்டுருவோங்க. சரியா? அப்ப E வெக்டர் அப்ராக்சிமேட். என்ன அப்ராக்சிமேட்? இது வந்துட்டு இர்ரெகுலர் ஷேப். அதனால இதுல அக்யூரேட்டா எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு, எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்ட்டு அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியாது. பட் அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிக்கலாம். அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டர் அப்ராக்சிமேட் 1/4π0 del Q1 by R1 p square into R1 p cap plus RQ2 by R2 p square into R2 p cap plus dot 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 up to del Qn by Rn p square into Rn p cap. ஓகே, இது எப்படி எழுதலாம்? நம்ம E1 to எது வரைக்கும் up to En வரைக்கும். அப்ப E வெக்டர் approximately 1/4π0 sigma I equal to 1 to n del Qi by Rip square into Rip cap. Here the del Qi ங்கிறது ith charge element, Rip distance of the point, Rip cap unit vector. Then இங்க del Qi, அதாவது charged object. அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள நிறைய பாயிண்ட் சார்ஜ் இருக்கும். அதாவது del Q2 0, இதுக்கு கீழே ஸ்மால் வேல்யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா dq. சரியா? அந்த சார்ஜ், இந்த ஸ்மால் சார்ஜ் இருக்குல்ல, இதுக்குள்ள அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள ஸ்மால் சார்ஜ் இருக்கும், பாயிண்ட் சார்ஜ் இருக்கும். அதை நம்ம dq எடுத்துக்கிறோம். நிறைய சார்ஜ் இருக்குது, நம்ம
அது எவ்வளோ சார்ஜ் இருக்குன்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம், அதாவது கூட்ட போகிறோம். சரியா? இப்போ என்ன பண்ணுவோம், இன்டகிரேஷன் பண்ணுவோம். E vector equal to 1 by 4 by epsilon naught integration d cube, இந்த del cube by d cube by r square into r cap. Okay. Then இந்த irregular objectல எவ்வளவு force இருக்கு அதை கால்குலேட் பண்றதுக்கு நான் முன்னாடி யூஸ் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். E vector equal to f vector by q. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா f vector equal to q E vector. மேல பாருங்க. So இந்த ஃபார்முலா வச்சு E vector equal to 1 by 4 by epsilon naught integration d cube by r square into r cap. இந்த ஃபார்முலா வச்சு ஒரு 3 கேஸ் நம்ம பார்க்கலாம். First line charge distribution, second surface charge distribution, third volume charge distribution. First line charge distribution, அதாவது consider length of the wire. So length of the wire இருக்குது, அதில் சார்ஜ் ஃபுல்லாக மில்லியன் கணக்கில் சார்ஜ் இருக்கும். the total charge Q, L is a length of the wire. Okay. அந்த ஃபார்முலா lambda equal to Q by L, அதாவது lambda is a linear charge density equal to charge by total length, அதாவது total charge by length, wire of length. ஓகேவா? அப்போ சார்ஜோட யூனிட் கூலும், லென்த் மீட்டர். இது டினாமினேட்டர் இருக்குது, நியூமரேட்டர் போனால் m-1, அப்போ cm-1. ஓகே, இங்கே பாருங்க, இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஸ்மால் லென்த் dl, அதில் ஸ்மால் சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் இங்கே பாயிண்ட் பி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் பி அண்ட் டிஸ்டன்ஸ் ஆர் அண்ட் யூனிட் வெக்டர் ஆர் கேப். ஓகே, அப்போ இதுக்கிடையே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். Q equal to lambda L, இது டோட்டல் சார்ஜ், பட் இங்கே பார்த்தது ஸ்மால் சார்ஜ் dQ equal to lambda ஸ்மால் லென்த், இந்த ரெட் கலர். சரியா? ஸ்மால் லென்த் dl. சரியா? E equal to 1 by 4 by epsilon naught integration dQ by r square into r cap. அது அந்த ஃபார்முலா. ஓகே, அப்போ இந்த டெல் கியூப் பதிலாக எதை அப்ளை பண்ணுறோம், lambda dl இங்கே அப்ளை பண்ணுறோம். lambda dl by r square into r cap அப்ளை பண்ணிட்டோம். தென் lambda is a, அது கான்ஸ்டன்ட். அப்போ E equal to lambda by 4 pi epsilon naught integration dl, இது l by r square into r cap. ஓகே, செகண்ட் ஒன் சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அதில் ஃபுல்லாக நம்பர் ஆஃப் சார்ஜ் இருக்கும். சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் இருக்கும். இங்கே பாருங்க, சிக்மா ஈக்குவல் டு Q by A. Sigma is a surface charge density, Q total charge, A surface of area. ஓகே, இப்போ இது யூனிட் பாருங்க, Q நமக்கு தெரியும், யூனிட் கூலும், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், மேலே போனால் மீட்டர் -2. ஓகே, தென் இந்த சர்ஃபேஸு ஸ்மால் ஏரியா, அதில் ஸ்மால் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் P, டிஸ்டன்ஸ் ஆர் அண்ட் யூனிட் வெக்டர் ஆர் கேப். இதில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, இது கிராஸ் மல்டிபிள் பண்றோம். Q equal to sigma A, ஸ்மால் சார்ஜ் dQ equal to sigma ஸ்மால் ஏரியா. இதை வச்சு நீங்க போட்டிருக்கோம். சரியா? இது டோட்டல், இது வந்துட்டு ஸ்மால் சார்ஜ் ஸ்மால் ஏரியா. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா E equal to 1 by 4 pi epsilon naught integration dQ by r square into r cap. இந்த dQ க்கு எதை அப்ளை பண்ணுவோம், sigma dA. அப்போ E equal to 1 by 4 pi epsilon naught integration sigma dA by r square into r cap. சிக்மாங்கிறது கான்ஸ்டன்ட், வெளியே கொண்டு வந்துருவோம். E equal to sigma by 4 pi epsilon naught integration dA by r square into r cap. ஓகே, லாஸ்ட் ஒன் வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு வால்யூம், அதில் நிறையா சார்ஜ், டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் இருக்கும். ரோ ஈக்குவல் டு Q by V, அதாவது ரோங்கிறது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி, Qங்கிறது அதனோட யூனிட் கூலும், வால்யூமுக்கு மீட்டர்ஸ் கியூப். இங்கே டினாமினேட்டர் இருக்குது, நியூமரேட்டர் போனால் m-3. ஓகே, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். Q ஈக்குவல் டு ரோ இன்ட்டு V. இங்கே பாருங்க, இதில் ரெட் கலர் இருக்கிறது ஸ்மால் வால்யூம், அதில் ஸ்மால் சார்ஜ் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் P, டிஸ்டன்ஸ் ஆர், யூனிட் வெக்டர் ஆர் கேப். இதில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்போ ஸ்மால் சார்ஜ் dQ ஈக்குவல் டு ரோ இன்ட்டு dV.
E equal to 1/4 pi epsilon naught integration dq by r square into r cap. நம்மளுக்கு dq தெரியும், இங்க இருக்கு rho into dv இருக்குது, இங்க அப்ளை பண்றோம், rho கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வந்துடுறோம். அப்ப E equal to rho by 4 pi epsilon naught integration dv by r square into r cap. ஓகே, இல்லை இந்த 3 கேஸ் பார்த்தோம்ல, அதில் இந்த யூனிட் ஞாபகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பாருங்க, லென்த்னா மீட்டர், ஏரியானா மீட்டர் ஸ்கொயரு, வால்யூம்னா மீட்டர் கியூப். ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கணும். லென்த்னா மீட்டர், ஏரியானா மீட்டர் ஸ்கொயர், வால்யூம்னா மீட்டர் கியூப். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ காப்பி பண்ணிக்குவாங்க, தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.